ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தெல்ரி சீரிஸோட எபிசோட் 9. ஃபர்ஸ்ட் 8 எபிசோடோட லிங்க்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க பார்க்காதவங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். ஹீரோ அம்மாவோட ஃபிளாஷ்பேக்கை இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு சிட்டில இருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க புதுசா. ஹீரோ அம்மா வந்து இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, அந்த கடல் வேலை செய்யறவங்க, அவங்க ரொம்ப இந்த ஊர்லயே வாழ்ந்தவங்க. இப்ப ஹீரோயின் அம்மாக்கு இவங்களாம் ட்ரைனிங் தர சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அம்மாவை யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி அவங்க வேற பாஷை பேசுறாங்க, வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சிட்டில இருந்து வந்தவங்க, அதனால இவங்க யாருக்குமே பிடிக்கல. இவங்கள தள்ளியே வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயின் அம்மாவும் ஹீரோ அம்மாவும் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அம்மாக்கு எல்லாமே ஹீரோ அம்மா தான் சொல்லி தராங்க. ஏன்னா ஹீரோ அம்மா தான் பயங்கர லீடர் மாதிரி இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த கடையிலே அத்துப்படியா இருந்திருக்கும். ஸோ அவங்க கிட்ட தான் ஹீரோயின் அம்மாவே எல்லாமே கத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே ஒன்னும் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒன்னா டிவி பாக்குறது, ஜாலியா இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஒன்னாவும் பிரெக்னென்ட் ஆவாங்க. அப்பதான் ஹீரோயின் அம்மாக்கு ஹீரோயினும், ஹீரோ அம்மாக்கு ஹீரோவும் பிறப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுவாங்க. நம்ம 2 பேர பசங்களையும் கல்யாணம் பண்ணி நம்ம மாமியாருங்களாவும் ஆயிக்கணும். நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் அம்மா கேட்பாங்க, "ஒருவேளை நம்ம பசங்க ஒத்துக்கலன்னா நீங்க என்ன பண்றது? நம்ம பந்தம் தொடராதே" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அம்மா சொல்லுவாங்க, "நம்ம 2 பேரும் ஏன் நம்ம 2 பேர் பசங்களுக்கும் அம்மாக்களா இருக்கக்கூடாது? என் பையனுக்கும் 2 அம்மா இருக்கும். உன் பொண்ணுக்கும் 2 அம்மா இருக்கும். இந்த மாரி பண்ணோம்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலனா கூட நம்ம பந்தம் அப்படியே தொடருமே" அப்படின்னு ஹீரோ அம்மா சொல்லுவாங்க. 2 அம்மாவும் இருப்பாங்க இவங்க 2 பேருக்கும் எப்பயுமே. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு அம்மா இறந்துட்டாலும், அவங்களுக்கு ஒரு அம்மா கண்டிப்பா இருப்பாங்க எப்பயும் கூட. நல்லா இருக்கல இது அப்படின்னு ஹீரோ அம்மா சொல்லுவாங்க. அப்படியே இவங்க வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு மோசமான நாள் வரும். லீடர் சொல்லிடுவாங்க, "கடலுக்கு போக வேணாம். கடல் பார்க்க அமைதியா தெரியுது. ஆனா இது ஆபத்து தான். நம்ம போக வேணாம்னு" இவங்க சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் அம்மா கேட்காம, "இல்ல நான் போயே ஆகணும். நான் நேத்தே கம்மியா தான் எடுத்தேன். இன்னைக்கு நான் அதிகமா எடுக்கணும்னு" சொல்லி கிளம்புவாங்க. எங்க ஹீரோயின் அம்மா தனியா போறாங்க, ஏதாவது மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோ அம்மாவும் கூட துணைக்கு போவாங்க. ஆனா கடைசியில கடல் சுழற்சியில மாட்டிக்கிட்டு, ஹீரோ அம்மா இறந்துருவாங்க. ஹீரோ அப்பா எல்லாருமே ரொம்ப நொந்து போய் உடைஞ்சிருவாங்க. ஹீரோ அப்பாவுக்கு அப்பதான் ஹீரோயின் அம்மாவ பிடிக்காமயே போயிருக்கும். ஏன்னா, லீடரே போக வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க சுயநலத்துக்காக உள்ள போய் கூட இவங்க வந்தனால தான், என் பொண்டாட்டி இறந்துட்டா. கோவம் ஹீரோ அப்பாக்கு இதனால தான் இருக்கு. இப்ப நிகழ்காலத்த காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மாவ காப்பாத்திறாங்க. அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோ அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பயந்து அவரும் வந்திருப்பாரு. ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோனே உடனே கிளம்பிடுவாரு ஆபீஸ்ல இருந்து. இப்ப ஹீரோ அப்பா அங்க இருப்பார்ல, அத பார்த்துட்டு அந்த தாத்தா, பாட்டி அங்க இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, "என்னப்பா நீ இந்த சைடு ஏன்ப்பா வந்திருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த தாத்தா, பாட்டி யாருன்னா, ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா, அப்பா தான் இவங்க. தான் பொண்ணு இறந்ததுலருந்தே, ஹீரோ அம்மாவோட அம்மா ரொம்ப பைத்தியம் மாரி ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு நினைவு தவறி இருக்கும். இங்க ஹீரோயின் அம்மாவ ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. கூட்டிட்டு போகும்போதே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட அவங்க ஹஸ்பண்டும் இருப்பாங்க. பின்னாடியே ஹீரோயின், அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாம் கார்ல போயிட்டுருப்பாங்க. அப்ப ஹீரோ ஃபோன் பண்ணுவாரு ஹீரோயினுக்கு. அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது, இந்த மாரி முன்னாடி ஆம்புலன்ஸ்ல போயிட்டுருக்காங்க. நாங்க பின்னாடி வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து பேசிட்டு இருப்பாங்க. அத கேட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுப்பாரு. "நீ எதுக்குமே பயப்படாத. நான் இருக்கேன் சரியா? அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா நல்லபடியா திரும்பி வருவாங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப தைரியம் சொல்லுவாரு ஹீரோ. ஹாஸ்பிட்டல்ல போனா, டாக்டர் கேட்பாங்க, "இவங்க என்ன மாத்திரை யூஸ் பண்ணியிருக்காங்க? இவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு" கேட்கும்போது, இந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கே இப்ப தான் புதுசா இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னு. ஹீரோயின் அப்பாவுக்கு தெரியும். ஆனா அவருக்கு அந்த மாத்திரை பேர்லாம் கரெக்ட்டா தெரியாது. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வருவாரு. அவர் தான் வந்து சொல்லுவாரு, "இந்த மாரி இந்த மாத்திரைலாம் அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இவ்ளோ பிரஷர் இருக்கும். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர பார்த்துட்டு இருக்காங்க" அப்படிங்கிற எல்லாமே சொல்லி, அப்புறம் அந்த டாக்டருக்கே இவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஹீரோயின் அம்மாவ. அப்புறம் ஹீரோயின பார்க்க ஹீரோ போயிருப்பாரு. அவங்க கிட்ட கேட்பாரு, "நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லல்லன்னு?" கேட்பாரு. இத பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, "நாங்க பார்த்துக்குறோம். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. இங்க கிராமத்துல இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்ணாடி ஃப்ரெண்டும், வாட்ச்மேன் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த செகண்ட் ஹீரோ வந்து கேட்பான், "என்ன உங்க அம்மா ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமே, என்ன ஆச்சு?" கேட்கும்போது, "ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத, வந்து உட்காரு. அவங்க ஃபேமிலி அங்க இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு" சொல்லும்போது இவனும் விடுவான். அப்புறம் எங்க ஹீரோன்னு கேட்கும்போது, "அவனும் அங்க தான் இருக்கானா?" அப்படிங்கும்போது, "ஓ! அப்ப அவன் மட்டும் பதட்டப்பட்டா உண்மையிலே பதட்டம். நான் மட்டும் பதட்டப்பட்டா ஓவரா பண்றேனா?" அப்படி சொல்லிட்டு இவன் கோச்சுட்டு கிளம்பிருவான். அத பார்த்து இவங்க 2 பேரும், "இவன் எதுக்குடா ஓவரா ஆயிப்பாராம்? அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா பொறந்தாங்க. 2 பேர் அம்மாவும் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. இவ்ளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. இவன் ஏன்டா ஓவரா பண்றான்னு" இவங்க 2 பேருக்கும் புரியாம பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, "நீ ஏன் விஷயத்த எங்ககிட்ட சொல்லல? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அது எங்களுக்கு தெரிய வேணாமா?" அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, "நான் அம்மா கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன். நீ அன்னைக்கு கேட்டப்ப கூட நான் அம்மா கிட்ட அன்னைக்கு நைட்டே போய் சொன்னேன். நான் சொல்லட்டான்னு கேட்டேன். ஆனா அம்மா சொல்ட்டாங்க, எனக்கு எப்ப சொல்லணும் என் பசங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லன்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அத கேட்ட ஹீரோயின் வந்து, "ஓ! அப்படியா? அப்பலாம் நீ சொல்லவே மாட்டியா? எங்க அம்மாக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதோட நீயும் எங்க அப்பாவும் தண்ணிக்குள்ள போக விட்டுருக்கீங்க எங்க அம்மாவ இத்தன வருஷமா" அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, "நீ இந்த இத்தன வருஷம் எங்க போன?
நீ வந்து காப்பாத்திருக்க வேண்டியதானே. நீ ஏதாவது ஒரு வீக்கெண்டுக்கோ ஏதாவது ஒரு ஹாலிடேக்கோ இங்க வந்திருந்தனா அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் தங்கச்சியோட குட்டி பொண்ணு இருக்கும் தெரியுமா? அத ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகாம இவங்க அங்க ஊர்லயே இருக்கவங்க கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுவும் அவங்க கூட ரொம்ப சமத்தா இருக்கும். அப்புறம் அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி கடலுக்கிட்ட போய் உட்கார்ந்திருக்கும். அங்க பார்த்தா இந்த டால்ஃபின் பையன் கரெக்ட்டா வந்திருப்பான். அவன்கிட்ட இந்த சின்ன பொண்ணு ரொம்ப தேம்பி தேம்பி அழுவும். இது அவங்க அம்மா முன்னாடி, அவங்க அத்தைங்க முன்னாடிலாம் ரொம்ப மெச்சூரா நடந்துக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, சின்ன பொண்ணு தானே அது. இவன் முன்னாடி ரொம்ப அழுகும். எனக்கு எங்க அம்மா எவ்ளோ முக்கியம். அதே மாரி தானே எங்க அம்மாக்கு எங்க பாட்டி எவ்ளோ முக்கியம். எங்க பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. அத நினைச்சா நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இது ரொம்ப அழ ஆரம்பிக்கும். இப்ப ஹீரோயின் அம்மா ரொம்ப அடம் பிடிப்பாங்க. நான் இங்க இருக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. நான் கிளம்ப போறேன் அப்படிம்பாங்க. இவங்க 3 பொண்ணுங்களும் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அம்மா என்னம்மா நேத்து சாக கிடந்தா, இன்னைக்கு தான் நீ குணமான. இன்னைக்கே நீ வீட்டுக்கு வரியா? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா என்னன்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா இவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவ ரொம்ப திட்டுவாரு. என்ன எப்பவுமே நாங்க மட்டும் தான் நீ சொல்றத கேட்கணுமா? இந்த ஒரு டைமாவது உன் பசங்க சொல்றத கேளு. அவங்க உன்ன பத்தி கவலைப்பட்டனால தானே சொல்றாங்க. என் பேச்சு கொஞ்சம் கேளு அப்படின்னு இவர் கத்துவாரு. பார்த்தா லக்கேஜ் தூக்கிட்டு அவங்க வெளியே கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபீஸ பார்த்தா யாரோ பே பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டா அதே சமயத்துல ஹீரோ வருவாரு. சோ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஹீரோ தான் பே பண்ணிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோ கார்ல ஏறிட்டு அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு. அப்ப எல்லாருமே ஹீரோ கிட்ட நாங்க வேணா காசு தந்துரும் அப்படின்னு இவங்க அக்கா தங்கச்சிலாம் சொல்றாங்க. அத கேட்டுட்டு ஹீரோ நான்லாம் ஒண்ணும் கட்டல. சும்மா கம்முனு இருங்க சொல்றாரு. ஹீரோயின் அம்மா பார்த்தோன்னே அவங்க கேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்ளோ ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. "நீ திரும்பி வந்துட்டாயா? ரொம்ப ஹேப்பியா இருக்கு" அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு இப்பதான் அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அவங்க பாட்டி திரும்பி வந்துட்டாங்க. நம்ம அம்மாவும் ஹேப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு. இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின், அவங்க அக்கா, தங்கச்சி 3 பேரும் பேசுறாங்க. அம்மா எப்படி இருந்தாலும் நாளைக்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்கள வேலைக்கு கிளப்பாம இருக்க நம்ம என்ன பண்றதுன்னு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அக்கா சொல்லுவாங்க, "என்ன ஹீரோ ரொம்ப தான் உன் மேல லவ்ஸா இருக்கான். நம்ம அம்மாவ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறான். என்ன இது லவ் எல்லாம் வேற என்ன லவ்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஓட்டுவாங்க." இங்க இதே சமயத்துல ஹீரோயின் அக்கா ஹஸ்பண்ட காட்டுவாங்க. அவன் அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்கு மேப்ப பார்ப்பான். அப்ப பிஏ கிட்ட கேட்பான். "எதுக்கு போய் நம்ம இந்த ஊர்லயே கட்டாம கொஞ்சம் தள்ளி கட்டுறோம்? என் பொண்டாட்டி இருக்க ஊர்லயே கட்டலாம்ல" அப்படின்னு இவன் கேட்பான். "இதெல்லாம் சேர்மன் எடுத்த முடிவு தான். நம்மலாம் ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு பிஏ சொல்லுவான். மறுநாள் காலைல விடியுது. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க கொஞ்சம் ரூடா ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தால. இவங்க போய் நம்ம சமாதானப்படுத்தலாமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தா ஹீரோ வந்துருவாரு அந்த இடத்துக்கு. "டேய் எப்புட்றா போடா கேட்டு கேட்டு எனக்கே நொந்து போயிட்டேன். எப்புட்றா நீ இப்படி நான் நினைக்கிற நேரமெல்லாம் நீ வர" அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ, "அதான் மாயை. டெலபதியில நான் வந்தேன்" அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமான்னு" ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, "நம்ம 2 பேரும் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும். கிளம்பு" அப்படின்னு சொல்லுவாரு. இங்க ஹீரோவோட ஆஃபீஸ் காட்டுவாங்க. அந்த ஹெட் இருப்பான்ல அவன் பார்ப்பான். அந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த பூ போட்ட அந்த கொடுவ எங்கடா போச்சு அப்படின்னு இங்க இருக்கவங்க கிட்டலாம் கேட்டுட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டா அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டும் வருவான் பாரு. அவனுக்கு வினோதமா இருக்கு. இவன் எதுக்கு அத கேட்கறான்னு கேட்பான். அப்ப அந்த ஹெட் சொல்லுவான், "ஏன்டா அதுக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்காக தான்டா இந்த ஊர்லயே ஹீரோ இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரீன் முன்னாடி அந்த இதையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க கரைக்கு வர வரைக்கும் கண்ணு அவனுக்கு அந்த ஸ்க்ரீன் மேலேயே தான் இருக்கும்" அப்படின்னு இந்த ஹெட் சொல்லுவான். இதனால தான் அவன் சுவிட்சர்லாந்து கூட போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அவன் வேணான்னு சொல்றான் அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்ப தெரிய வரும். இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் அப்படியே போயிட்டு அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். இப்பதான் இவங்க அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டுக்கு கண்ணாடி ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இப்ப ஹீரோ அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பக்கத்திலேயே இந்த குடுவை வச்சுட்டு ஒரு பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த குடுவை மேல ஒரு துணி போத்தி இருக்கும். அந்த துணியை பார்த்து இவர் என்ன பூ பூவா போட்டு இந்த காலத்துல எவன்டா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வரும். ஹீரோ ரூம்ல இந்த துணி நிறைய இருக்கும். இவர் என்னன்னு கேட்க போற ஹீரோ ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். இவருக்கு கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஹீரோ அப்பா அந்த வண்டி ஓட்டினாலும் அவன் கிட்ட கேட்பாரு, "இது யாரோட குடுவைன்னு கேட்க போற?" இது இந்த மாதிரி ஹீரோயின் அம்மா குடுவை தான். அவங்க மட்டும் தான் இந்த குடுவை வச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு இந்த ஹீரோ அப்பா செம்ம கோவமாயிடுவாரு. இப்ப இந்த இடத்துல இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாருடா அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படி இருந்தா அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக இந்த இத்து போன ஊர்ல 10 வருஷமா உட்காந்துருக்கான்டா இவன். இவ்வளோவோட ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஹீரோ அப்பா வீட்டுக்கு வந்து ரூம்ல வந்து பார்த்தா துணி நிறைய இருக்கும். அந்த மாதிரி துணி ஓகேவா? செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு மனுஷன். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போவாரு. ஹீரோ அப்பா எவ்வளவு வெறியில இருந்தாரு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. "எனக்கு இந்த துணியில நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். இது நீ ஹீரோயின் அம்மாக்கு வந்து குடுவையில தச்சு தானே கொடுக்குற. அவங்க மட்டும் டிஃப்ரெண்டா தெரியணுங்கிறதுக்காக ஆமாவா இல்லைன்னு கேட்க போற ஆமாப்பா அப்படின்னு இவன் சொல்லிடுவான். அதை கேட்டு ஹீரோ அப்பா, "உனக்கு எப்படி மனசு வருது? நம்ம அம்மாவை கொன்ன ஒருத்திக்கு நீ இவ்வளவு பண்றியா?" அப்படிங்கிற மாதிரி. "அப்பா ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அம்மா ஒன்றும் ஹீரோயின் அம்மா கொள்ளல ஓகேவா? அது மட்டும் இல்லாம எங்க அம்மா செத்து போன அப்பவும் சரி, நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணும்போதும் சரி, எனக்கு ஹீரோயின் அம்மா மேல கொஞ்சம் கூட கோவம் இல்ல, வருத்தம் இல்ல. நான் அவங்கள வெறுக்கவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா நான் அவங்கள லவ் பண்ணி தான் இருக்கேன். நான் அவங்கள எப்பவுமே லவ் பண்ண தான் செய்வேன்" அப்படின்னு இவன் சொல்றான். ஹீரோ அப்பா கேட்கறாரு, "இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தெரியும். நீ இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு தானே இருக்கிற. ஹீரோயின் இன்னும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கன்னு" கேட்கறாரு.
உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நான் ஒரு நாளும் உங்க அம்மா செத்தத நெனச்சு இங்க மனசு குமுறிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க காயம் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு ஹீரோப்பா சொல்லுவாரு. அதுக்கு இவன், உங்களுக்கு மட்டும் தான் காயம் இருக்காப்பா, எனக்கும் தான் காயம் இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு என் மனசுக்குள்ளேயே போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாளும் எனக்கு அம்மா நெனப்பு வராம இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டிடுவான். இங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுலயும் இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் ரொம்ப குடிப்பான். கரெக்ட்டா ஹீரோயின் அங்க வருவாங்களா, வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். உனக்கு அவன பிடிக்கவே பிடிக்காது. அவன பிரேக்கப் பண்ணிட்டு நீ நல்லா வாழ போயிட்ட. ஆனா தெரியுமா? உங்க அம்மாக்காக அவன் வாழ்க்கையே விட்டுட்டான். அவனோட கனவையே விட்டுட்டு இந்த குட்டி ஊர்ல அவன் இருந்துட்டு இருந்திருக்கான் இத்தன வருஷமா அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாங்க. இத கேட்ட ஹீரோயின் ரொம்ப குடிச்சிட்டு அவங்க அப்படியே எங்க போனாங்கன்னே தெரியாது. இத வந்து அந்த கண்ணாடி ஃப்ரெண்ட் வந்து ஹீரோக்கு சொல்லிடுவான். ஹீரோவும் எங்கெங்கேயோ தேடி அலைவாரு ஹீரோயின. ஆனா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியில ஹீரோயின கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ வந்து, "என்ன நீ ஓகேவா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லலன்னு" கேட்கும்போது ஹீரோயின் வந்து, "என்ன எப்ப பார்த்தாலும் நீ இதே கேட்கற என்கிட்ட? ஏன் நீ இத கேட்கற? நீ ஃபர்ஸ்ட் ஓகேவா இருக்கியா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டைமும் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ எனக்கு ஆறுதல் சொல்ற, என் கூடயே இருக்கிற, என் கூடயே பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோ கைய பிடிச்சு இழுப்பாரு பாருங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே ஹீரோ கிட்டக்க வந்து ஹீரோவ கிஸ் பண்ணிடுவாங்க. இவ்ளோ நாளா ஹீரோவுக்கும் ஹீரோயின் மனசுக்குள்ள இருந்த அந்த லவ் வந்து அப்படியே வெளிப்படும். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். நன்றி. பை.